என் வண்டி கிடைச்சிருச்சு, என் வண்டி கிடைச்சிருச்சு. ஆண்டவா நன்றி. போன வாரம் தான் ரைடு போக முடியல, இந்த வாரம் மட்டும் எனக்கு ரைடு போக முடியாமல் இருக்குமோ அப்படின்னு நான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தேன். ஆனால் காத்தால அரவிந்த் கூப்பிட்டு வண்டி கொடுத்துட்டாப்புல. வண்டி எடுத்து கொண்டு வந்து அப்படியே லேக்கா வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் என்ன துடைக்க முடியல, அதனால் சிலட்டு இன்னைக்கு வீட்டு சரி அதில் விடுங்க. எப்படி நாளைக்கு நான் ரைடு போகிறேன், அது விஷயம் வேறு. ஆனால் நான் இப்போ இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் தெரியுமா? இதுக்கு நான் அந்த காந்தார படம் போய் பார்த்தேங்க. என்னங்க படம் பண்ணி வச்சிருக்கிறாண்டாலு. இந்த அந்த படம் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன்னா அது என்ன காரணம் தெரியுமா? ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவோட கதையோ இல்லை நம்ம ஒரு ரிலீஜியஸான ஒரு படமோ நம்ம பார்க்காம இல்லை பயங்கரமான படமெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இல்லை சீரியல்ஸ், மகாபாரத சீரியல் பார்த்துருக்கோம். ஜீசஸோட அந்த அந்த மெல் கிப்சனோட ஒரு படம்லாம் இருக்குல்ல, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்லாம், அதில் பயங்கரமாக நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இந்த படம் இருக்குல்லங்க, இது பார்த்து வெளியே வந்த பிறகு அப்படியே ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. அதனுடைய அந்த ரியலிசம், அந்த அந்த பேலஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக. அந்த ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலையெல்லாம் வச்சு பண்ணியிருக்கு, ஆனால் பேலஸ் மாதிரி இருக்கு எனக்கு இது. அதே மாதிரி அந்த காஸ்டியூம்ஸு, அப்புறம் அந்த ஹீரோ யாரு பார்த்தாலும் ஐயோ வா அப்படிங்கிற அவக்கே நெஞ்சுக்குள்ளேயெல்லாம் போய் என்னென்னமோ பண்ணுதுங்க. அது கிளைமேக்ஸ் சீனெல்லாம் இட் வாஸ் கிரேட். ஆனால் என்ன காந்தார படமாக இருந்தாலும் ஒரு பைக் எடுத்துட்டு காத்தால ஒரு 6 மணிக்கு நம்ம ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாவி போட்டு ஆன் பண்ணும்போது அந்த இன்ஜின்ல இருந்து ஒரு சத்தம் வரும்ல, எலக்ட்ரானிக்ஸில் அப்படி வரும்ல, அது கேட்கும்போது வர்ற அந்த கூஸ் பம்ப் எல்லாம் எந்த படத்துக்கும் வராது. See you tomorrow. Bye guys.